எல்லோருக்கும் வணக்கம். சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று வந்தார். அதுல பல யூகங்கள் வெளிவருது. அதாவது கூட்டணியை இறுதி செய்து விட்டார். தாமரை சின்னத்துல பாஜக கூட்டணிக்கு 20 சீட்டு. அதுல அவர்களோடு இருக்கிற சின்ன சின்ன லெட்டர் பேட் கட்சிகளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஒருவேளை அடுத்து அதிமுக 20 இடம் என்று பல விஷயங்கள் போகுது. அடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் பேரறிஞர் அண்ணாவை பற்றி மிக தவறான நடக்காத ஒரு சம்பவத்தை, அதாவது கடவுள் மறுப்பு கொள்கைகளுக்கும் ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் உண்டான வாதம், பிரதிவாதம், அந்த வாதத்துக்கு பதில் சொல்லுகிற விதமாக பேசிய பேச்சுக்களை எல்லாம் பிரித்து ஒரு அண்ணா அவர்களின் பிறந்த நாள் அன்று அவரை கேவலப்படுத்துகிற விதமாக பேசியிருக்கார். நல்ல வேலை எடப்பாடி பழனிசாமி பேசலைனாலும், ஓபிஎஸ் பேசலைனாலும் செல்லூர் ராஜ், ஜெயக்குமார் போன்றவர்கள் தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில அது எத்தனை சீட்டு இந்த கூட்டணி, அதாவது அமித்ஷா உத்தரவிட்டார் 20 சீட்டு கொடுக்கணும் என்று, இதெல்லாம் அதிமுகவுக்கு தேவையா, பாஜகவுடைய கூட்டணியே தேவையா என்கிற நிலைப்பாட்டில் தான் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதுவும் அண்ணாமலையினுடைய போக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில், இந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடந்தாலும், ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் தனியாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் இப்பவே நாடாளுமன்றத்தோடு சேர்த்து சட்டசபைக்கும் தேர்தல் நடக்காமல் தனித்து வந்தால் அண்ணாமலை அவர்தான் முதலமைச்சர், பாஜக தனித்து போட்டியிடுங்க அதிமுகவை பிளப்பதற்கு, பிரிப்பதற்கு, இன்னும் அவங்களுடைய எண்ணமே என்னன்னா, ஒரு 5 கூறு 10 கூறா குரூப்பா அதிமுகவை பிரிச்சு அந்த ஒவ்வொரு குரூப்போடவும் பாஜக தலைமையில கூட்டணி போட்டுக்கும். தனித்தனியா பிட்டா வெட்டி அவங்களையெல்லாம் தனியா பாஜக தலைமையில கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பாஜக எல்லா மாநிலங்களிலுமே கையாளுகிற யுக்தி. அதனாலதான் நம்ம திருப்பி நம்ம சொல்றோம், ஒன்றுபட்ட அதிமுக தேவை. அதிமுக கட்சிக்குள்ள இந்த பிளவுகள், மனமாச்சரியங்கள் இல்லாம விட்டு கொடுத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும். அதுல பிரச்சனை எங்க வரும், யாரு தலைமையில, அது தொண்டர்கள்கிட்ட அந்த முடிவை விட்டுறலாம். தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையின் கீழ் இது செயல்பட வேண்டும். பாஜகவோடு கூட்டணியே வேண்டாம். இதுதான் நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம். இப்ப அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திச்சால் அது பல விமர்சனங்களுக்கு ஆகாது. ஒன்று, அவரது வழக்குகளுக்கு உதவி கேட்டாரா? இப்ப சமீபத்தில் இந்த மணல் மாஃபியா அவங்க மேல எல்லாம் ரைடு நடந்திருக்கும். அதுல இந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப நிச்சயமா இதே கான்ட்ராக்டர்ஸ் அப்பவும் செஞ்சாங்க. அப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நினைச்சாங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் கிட்ட ஒரே ஒரு வாக்குமூலத்தை வாங்கி எடப்பாடி பழனிசாமியையும் அதில் குற்றவாளியாக்க முடியும். அதே போலதான் அந்த டாஸ்மாக் ஊழல்ல அந்த மேனேஜருங்க, டாஸ்மாகோட கிளை மண்டல மேலாளர்கள், அவர்கள் அளவுல ஒரு வாக்குமூலத்தை வாங்கினா முன்னாள் அதிமுக அமைச்சர்களையும் சேர்க்க முடியும். ஏன்னா இவர்கள் யோகியமானவர்கள் அல்ல. நிச்சயமா இவர்களும் அந்த எந்த அளவுக்கு திமுகவுக்கு இணையாக அல்லது திமுகவிட கொஞ்சம் குறைச்சலாக எல்லா இழி செயலையும் செய்தவர்கள் தான். ஆனா நமக்கு அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கணும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40லும் நாம் வெற்றி பெற வேண்டும். அப்ப 2014 அம்மா அவர்கள் நிலைப்பாடு எடுத்ததை போல மோடியா லேடியா என்று ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக கூட்டணி இல்லாத அதிமுக 40லும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம். அந்த அந்த தலைப்புல இதுல யாரெல்லாம் கருத்து சொல்ல விரும்புகிறீர்களோ நீங்க உங்க கருத்துக்களை பேசலாம். ஏன்னா என்னுடைய கருத்துக்கள்ங்கிறது பல தொலைக்காட்சிகள்ல பேசிட்டேன், பல யூடியூப்லயும் நான் இன்டர்வியூ கொடுத்திருக்கிறேன். எல்லோருமே அதை பார்த்திருப்பீங்க. அதனால அதையெல்லாம் நான் திரும்ப பதிவு செய்ய விரும்பல. நீங்க உங்களுடைய கருத்துக்களாக என்ன இதுல எதிர்காலத்துக்கு அதிமுகவுக்கு நல்லது, பாஜக கூட்டணி தேவையா, அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் சட்டமன்றத்துக்கு சேர்த்து தேர்தல் நடத்தினா நமக்கு
அது பிரயோஜனமாக இருக்குமா? ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்க முடியுமா? யார் தலைமையில் அதிமுக செயல்படுவது? இன்றைக்கு திமுக பார்த்தீங்கன்னா இருக்கிற லஞ்ச ஊழல் தலைவிரித்து ஆடும். நீங்க எடப்பாடி பழனிசாமி காலத்துல 50 ரூபா வாங்கினா இப்ப 150 ரூபா வாங்குறாங்க. அவ்வளவு லஞ்சம். சட்டம் ஒழுங்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நாளுக்கும் அதாவது பத்திரிகைகள்ல ஒரு சப்ளிமெண்ட் போடலாம். தினம் இன்றைய கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையில ஒரு 2 பக்கங்களை இணைக்கலாம். அந்த அளவுக்கு நாட்டுல கொலை கொள்ளைகள், சட்டம் ஒழுங்கு சீரழிவு ஏற்பட்டிருக்கு. அதே லஞ்ச லாவண்யம் அளவில்லாம நடந்துட்டு இருக்கு. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறார். பெண்களுக்கு அந்த உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுக்கிறார். அதுல அந்த முதியோர் உதவித்தொகை என்று கொடுத்துட்டு இருந்த தொகை நிறுத்தப்பட்டு இருக்கிறதா? அதை நம்ம கிராம அளவுல பார்க்கணும். அதாவது ஒருவேளை பட்ஜெட்ல பணம் இல்லைங்கிறதுனால அந்த முதியோர் உதவித்தொகையை 80 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க. முதியோர் உதவித்தொகையும் விதவிகளுக்கு கொடுக்கக்கூடிய கைம்பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகையும் 80 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதை நிறுத்திட்டு அதை பெண்களுக்கான உரிமை தொகை என்கிற அளவுல கொடுக்குறாங்களாம். அதுலயும் 1.5 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல 1,60,60,000 பேர் இருக்கிற இடத்துல 1,06,000 பேருக்கு தான் 1,06,000 பேருக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படி இன்னும் ஒரு 54 அல்லது 56 லட்சம் பேருக்கு அது கிடைக்கல என்று சொல்றாங்க. அப்ப திமுக திட்டமிட்டு இதை தங்கள் வெற்றிக்கு அந்த மாதம் 1000 ரூபாய் அது அதனுடைய தாக்கம் அடிமட்ட அளவுல எப்படி இருக்கும்? அது வருகிற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை பாதிக்குமா? அவர்களுக்கு அது சாதகமாக இருக்குமா? கள நிலவரங்கள் எப்படி இருக்கு? இந்த நேரத்துல அதிமுகவை காப்பாற்றுகிற பொறுப்பு, அதை வலிமையாக தாங்கி பிடிக்கிற பொறுப்பு அந்த அடிமட்ட கிளை உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கு தான் இருக்கு. அப்ப நாம் என்ன நிலைப்பாட்டை எடுத்தால் இந்த இயக்கத்தை பாதுகாப்பாக நாம் வழிநடத்தி செல்ல முடியும்? அதாவது பெண்களுக்கு முழுமையா ஒரு 1.5 கோடி பேருக்கு தமிழ்நாடு பூரா கொடுத்துட்டோம்னா ஒரு குடும்பத்துக்கு 1 ஓட்டு அல்லது 2 ஓட்டு ஒரு 2 கோடி ஓட்டு கிடைச்சிரும். அதுலயே தொகுதி ஜெயிச்சிடலாம்னு அவங்க நம்புறாங்க. அது கை கொடுக்குமான்னு கட்சியினுடைய அந்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க. கட்சியினுடைய அமைப்பு அவரோட கையில இருக்குது. சாதி ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய அதிமுகவுக்குள்ள அவர் பிளவை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த வன்னியருக்கு 10.5 கொடுத்தாரு. அப்ப மற்ற சமுதாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எதிர்ப்பாக இருக்கு. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த முக்குளத்தோர் அது கொஞ்சம் எதிரா இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வேளாளர் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் அந்த எதிர்ப்புகள் இருக்கு. அடுத்து அந்த ஒரு மக்கள் மத்தியில ஒரு வாக்கு பெறுகிற சக்தியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்ல. நீங்க சொன்னது இருக்கிற குரூப்ல 5 குரூப் இருக்குதுன்னா 5 குரூப்ல அவர் பெரிய குரூப்பா இருக்கலாம். ஆனா அந்த வாக்கு அதாவது பொதுமக்கள் அவர் ஒரு காமன் மேன், எந்த கட்சியும் சாராதவங்க இல்லைங்க நான் இவருக்காக ஓட்டு போடுவனுங்க அப்படிங்கிற அந்த புள்ளிங்க இல்ல. ஏன்னா எம்ஜிஆருக்கு திமுக இருந்து விலகி வந்தவங்க கொஞ்சம் தான். மிகப்பெரிய 10-12 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் வந்தாங்க. ஆனா அந்த பொதுமக்களுடைய அபிமானம் இருக்குது இல்லைங்களா? இவர் நல்லவரு, நேர்மையானவரு, இவர் நமக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாரு, அப்ப நாங்க அவரை விரும்புறோம், அவர் முதலமைச்சரா வரணும், அது இருந்தது. அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால ஜெயலலிதா அம்மாவுக்கு அது இருந்தது. இல்ல இவங்க அந்த ஒரு தாக்கம் வாக்காளர்கள் மத்தியில இருந்தது. நான் சொல்றது எந்த கட்சியும் சாராதவங்க. அப்ப அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஆதரவு இருந்தது. இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஆதாயத்துக்காக இருக்கிறவங்க. இப்ப நாளைக்கே பிஜேபி விட்டு வெளியில எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லைன்னு சொன்னா வேலுமணி தலைமையில இதை 2ஆ உடைக்கிறதுக்கு இப்ப பிஜேபி தயாரா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப அது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கட்சி ஈடுபாடு சார்ந்த இது இல்ல, முழுக்க முழுக்க சுயநலம். அந்த சுயநலத்துல அது நிக்கிறாங்க. சோ இது ஒரு பிரச்சனை. 2வது இன்னொரு பிரச்சனைய சரி இது எல்லாம் கூட நம்ம தாண்டி வரலாம்னாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போற அந்த தன்மை அவர்கிட்ட சுத்தமா இல்ல. எப்படின்னா இப்ப திமுக இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்தாரு. ஆனா எம்ஜிஆர் திமுக இருந்து நீக்கினதுக்கு காரணமே நாவலர் நெடுஞ்செழியன்னு பாவு சண்முகம் தான். ஆனா அவங்க 2 பேரையும் அதிமுக சேர்த்தி அவங்கள பொதுச் செயலர் ஆக்குனாரு, அமைச்சர்கள் ஆக்குனாரு, கட்சியில 2ஆம் இடம் முக்கியத்துவத்தை கொடுத்து வச்சிருந்தார். ஏன்னா அப்படி இருந்தா தான் நம்ம திமுகவை தோற்கடிக்க முடியும்
அதாவது திமுகவை பலகீனப்படுத்தணும், அதுக்கு இவங்களை எல்லாம் நம்ம இந்த பக்கம் கையில வச்சுக்கணும், நம்ம அதை செய்யலைன்னா அவங்க அந்த பக்கம் இருந்துருவாங்க என்பதற்காக திமுகவை பலகீனப்படுத்துவதற்கு அதை செஞ்சாங்க. அம்மா காலத்துல என்ன பண்ணாங்க? ஆரம் வீரப்பன், பொன்னையன், காளிமுத்து, PH பாண்டியன் இவங்களோட எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய மனத்தாங்கல் வந்து உண்டு, ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை வந்து உண்டு. காளிமுத்து மாதிரி அம்மாவை கேவலமா பேசுனவங்க யாருமே கிடையாது. ஆனா அதே காளிமுத்த சபாநாயகர் ஆக்கி இவங்க முதலமைச்சராக சட்டமன்றத்துல சபாநாயகரா இருந்த காளிமுத்தை பார்த்து கையெடுத்து தினம் சபையில கும்பிட்டாங்க. ஏன்? கட்சி நல்லா இருக்கணும், நமக்குள்ள இருக்கிற விருப்பு வெறுப்புகள், அதனால நம்ம வந்து ஒரு கட்சி பலகீனமாகி ஆட்சி திமுக போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையா விட்டு கொடுத்து எல்லாரையும் நம்ம அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல. இப்ப ஒரு தேர்தல் நடக்குது, உங்க தொகுதியே எடுத்துக்கோங்களேன், எம்எல்ஏ சீட்டு வருது. எம்எல்ஏ சீட்டுக்கு அந்த தொகுதியில 10 பேர் கேட்பாங்க, 25 பேர் சீட்டு கேட்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சீட்டை வாங்கிட்டு வந்தவர் யாரா மிச்சம் 24 பேர் சீட்டு கேட்டவன், அவனை எல்லாம் கட்சி விட்டு நீக்கு, இவனெல்லாம் கட்சிக்கு ஆகவே ஆகாது, தொலைச்சு கட்டிட்டு நிக்கலான்னு செய்யலாம். ஆனா தேர்தலில் ஜெயிக்க முடியுமா என்ன? நார்மலா எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது, நம்ம சீட்டு வாங்கணும்னா முதல்ல வந்த உடனே நமக்கு போட்டியா நம்ம இல்லைன்னா அந்த இடம் யாருக்கு கிடைச்சிருக்குமோ அவங்கள போய் பார்ப்போம். ஆனா கோவிச்சுக்காதீங்க, ஆனா அடுத்த முறை ஒரு வாய்ப்பு வரும்போது நானே உங்களுக்கு சேர்த்து சப்போர்ட் பண்ணி நான் வாங்கி தரேன், இந்த முறை நீங்க வந்து கட்சி ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், எனக்கு ஆதரவா நீங்க எல்லாம் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்ப்பாங்க. அது மாதிரி 25 பேரையும் பார்ப்பாங்க, 25 பேரையும் அரவணைச்சு கையில வச்சுக்குவாங்க. திருப்பி எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதுல 4 பேரை ஒழிச்சு கட்டி ஓரம் கட்டி எல்லாம் போயிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த நம்ம தேர்தல் படகுல போறோம், நடு இதுல வந்து நீங்க துடுப்பையும் கவுத்து படகையும் கவுத்துற வேலையில செய்யறாரு. நீங்க எடப்பாடி பழனிசாமி தாங்க 75% ஆத்த கடந்துட்டாருங்க, அவரு கடந்துருவாருங்கன்னா இவர் இருக்கிற துடுப்பு படகு எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டுல இருக்கிறாரு. அப்ப அது முழுகி போயிடும் இல்ல, கரை சேராது இல்ல. அதாவது எடப்பாடி பழனிசாமி பாராட்டுக்குரியவர். எப்ப அந்த படகு கரை சேர்ந்தா, அப்ப ஆளுகிற கட்சியாக அதிமுக வந்துருச்சுன்னா நீங்க சொல்ற அத்தனையும் அப்படியே சரியானது. ஆனா ஆளுங்கட்சியா வர்றதுக்கு நீங்க ஜெயிக்கிறவனுக்கு 1 லட்சம் ஓட்டு வேணும், தோக்கடிக்க நினைக்கிறவனுக்கு 1000 ஓட்டு போதும் இல்ல. அவங்களுக்கு வேணுங்கிற சொந்த பந்தங்களோ நட்பு வட்டாரங்களோ அவங்க ஆதரவாளர்களோ என்ன பண்ணுவாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு நேர் எதிர் திசைக்குள்ள போவாங்க. அப்ப அது யாரை வந்து பலகீனப்படுத்துது? அந்த விட்டு கொடுத்து போற தன்மைகள் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அதனால இதுல யாரும் பெரியவங்களும் இல்ல, யாரும் தாழ்ந்தவங்களும் இல்ல. அப்ப இன்றைய தேதிக்கு இந்த கட்சியில என்ன செய்யணும்? எல்லாரும் ஒன்னா கூடி உட்கார்ந்து ஒரு கூட்டு தலைமையா வச்சு அதுல வேணா நீ எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளரா இருந்துக்கப்பா, உனக்கு அதுதான வேலை, கலெக்ஷன் கமிஷன் எல்லாம் பாத்துக்க. அப்ப எடப்பாடி இப்ப என்ன சொல்லணும்? இரட்டை தலைமையெல்லாம் இல்லைங்க, அது குழப்பம் வருதுங்க, என்னை பொதுச் செயலாளர் ஏத்துக்கிட்டு நீங்க வாங்க, உங்களுக்கு உரிய கௌரவத்தை நான் கொடுப்பேன், உங்களுக்கு அந்த துணை முதலமைச்சர் கொடுப்பேன், வந்து இருந்து செய்யுங்க, நமக்குள்ள அது கருத்து வேண்டாம், அதிமுக திருப்பி ஆட்சிக்கு வரணும் வாங்க அப்படின்னு சொல்லி OPS பேசி, நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவதுங்க தன்னுடைய நிலையை விட்டு கொடுக்காம கூட மற்றவங்களை சமாதானப்படுத்த முடியும். 40 தொகுதிக்கு ஒரு 25-30 தொகுதி எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிட்டாருன்னா நிச்சயமா ஒரு ஒற்றை தலைமை. ஆனா ஒரு 5 சீட்டு கூட வரல, 5க்கு கீழே போயிடுச்சுன்னா தலைமை மாற்றம் உறுதி. 2வது அவருக்கும் கழுத்துல சுருக்கு இருக்கு. நீங்க கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல பார்த்தீங்கன்னா கடுமையா அவர் மேல வந்து பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அதே போல நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்கு இருக்கு பாருங்க, நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல வருது. நீங்க அம்மா மீது வந்த வழக்கெல்லாம் அவங்க ஜார்ஜியை பிரிஞ்சு அதிமுக ஒன்னாகி தேர்தலில் ஜெயிச்சு வரும்போது அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் இல்ல. ஆனா இன்றைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் தாண்டி அவர் வரணும். அதிமுகல கருணாநிதிங்கிறவரு ஆளுங்கட்சியா இருந்த பொழுது எதிர்த்து எம்ஜிஆர் வந்தாரு. அன்னைக்கு அவர்கிட்ட பெரிய பணப்பெல்லாம் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா என்ன? அடுத்து அம்மா காலத்துல கூட 89ல 91ல ஆட்சிக்கு வரும்போது மிகப்பெரிய பணப்பலம் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா என்ன? அதாவது அதிமுகவுடைய கலாச்சாரம் வந்து அதிமுக தொண்டர்களுக்கோ மக்களுக்கோ கட்சியை ஏத்துப்பாங்க, காசு தான் பிரதானம் அப்படிங்கிறது இல்ல.
கட்சியை ஏத்துப்பாங்க, எல்லாம் மாத்தலாங்க. நீங்க எப்ப காசு ஜனங்க எதிர்பார்ப்பாங்க? நீங்க நிறைய லஞ்சம் வாங்குறீங்க, கோடி கோடியா வாங்கி குவிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற பொழுதுதான் அந்த காசு பிரதானமாகும். நீங்க ஒரு கேண்டிடேட் நிக்கிற கேண்டிடேட் நிறைய அரசியல்ல காசு சம்பாதிச்சிருக்காருங்கன்னா நிறைய கொடுங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, சாதாரணமான ஆளு, இவர் எப்ப கூப்பிட்டாலும் எல்லாருக்கும் வேலை செஞ்சு கொடுப்பாருங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்களுக்கு பெரிய அளவுல ஜனங்கள்கிட்ட எதிர்பார்ப்புகள் இருக்காது. காங்கிரஸ் காலத்திலேயே ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டா, நான் நான் ஸ்கூல்ல 3ஆம் கிளாஸ் படிக்கையில் நடந்த பஞ்சாயத்து தேர்தலே பாத்தீங்கன்னா ஊர்ல விட்டுருவாங்க, பொது காலத்துல விட்டுருவாங்க. அதுதான் நடந்திருக்கும். இப்ப பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்கிறீங்களா என்ன? அண்ணாமலை சொல்றதே அதிமுக வேண்டாங்கிறதான. நேத்து யாராவது அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு அண்ணாவை பத்தி எப்படி பேசுவாங்களா என்ன? முத்துராமலிங்க தேவர் அண்ணாவை வெட்டி ரத்த அபிஷேகம் மீனாட்சி அம்மனுக்கு பண்ணிடுவேன்னு சொன்னார் அண்ணாவை. அது மாதிரி யாராவது பேசுவாங்களா என்ன? அப்ப அது எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் பாத்தீங்கன்னா கடுமையான, அதாவது யாரோ ஒருத்தர் தான் அப்படிங்கிற கால வாரதானே நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் அடக்கி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒண்ணு பண்ணி கொண்டு வரணும். அது ஒரு ஒன்றுபட்ட அதிமுக கொஞ்சம் வலிமையா சாதிகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். பிஜேபிக்கு பயப்படாததா இருக்கணும். அவங்க சொல்றதுல இருக்கிற அந்த பலகீனங்களை ஆராய்ந்து அந்த பலகீனங்களை எல்லாம் நம்ம எடுத்துட்டு ஒரு வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்கணும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.